ஏய், நீ இன்னும் இருக்கியாடா? வாய் இருக்குன்னு சிரிக்க கூடாது. போன முறை நீ பைபிளை காட்டினதும் ஓடுனா, இன்னைக்கு நீ பைபிளை திறந்து இருந்தும் ஏன் தில்லா இருக்கேன். நீ பைபிள் படிக்க போறியா? நம்மள அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்கானே. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். போர் அடிக்கல? இல்லை. பசிக்கல? லைட்டா. அப்போ போய் சாப்பிடு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் உப்புமா. இந்த குடிகாரங்க வேற. ஒரு நிமிஷம். டேய், அங்கே குடிச்சிட்டு இருக்காங்கடா. எதை? கூல் ட்ரிங்க்ஸு. எனக்கு சளி பிடிச்சிருக்கு. டேய், அங்கே மாடு சாணி போட்டு நான் தடிக்கிறா. எனக்கு மூக்கு அடைச்சிருக்குடா. டேய், இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்டா. நான் தோனி விளையாண்டா தான் பார்ப்பேன். இது வேலை ஆகாது. நான் கூப்பிட்டா தானே திரும்ப மாட்டான். இப்போ பாரு. இங்கே தான் இருக்காங்களா? இதோ வரேன். ஆண்டி, ஹலோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீகா, மா, என்னப்பா பண்ற? பைபிள் படிச்சிட்டு இருக்கமா. சரிப்பா. பைபிள் படிக்கிற பிள்ளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. வேலைலாம் முடிஞ்சு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.